one of the famous writers, and he is known for his dramatic monologues. So Victorian era three great Victorians சொல்லுவாங்க. ராபர்ட் ப்ரௌனிங், மேத்யூ அர்னால்ட், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மேல ஒருத்தர் இருக்கார், ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன். சரிங்களா? இன்ஃபேக்ட் 1843 வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து பொயட் லாரேட் ஆகிறாரு. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கு அப்புறம், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் 1850 இறந்ததுக்கு அப்புறம் பொயட் லாரேட்டா யார் ஆகலாம் அப்படிங்கும்போது ராபர்ட் ப்ரௌனிங் தான் வந்து மெனி ரைட்டர்ஸோட சோல் சாய்ஸாக இருந்தது. பட் ராபர்ட் ப்ரௌனிங்கை ஓவர்டேக் பண்ணி 1850 யார் பொயட் லாரேட்டாக ஆறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன். ஏன் ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் வந்து ராபர்ட் ப்ரௌனிங்கை ஓவர்டேக் பண்ணினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராபர்ட் ப்ரௌனிங் வந்து அந்த டைமில் விக்டோரியன் ஈராவில் இருந்த விக்டோரியன் ஈராவோட பீப்புளை, ஹையர் கிங்ஸை, பேரன்ஸ் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ், அதாவது விக்டோரியா குயினையும் சில நேரத்தில் அவரோட போயமில் சூசகமாக கிரிட்டிசைஸ் பண்ணார். வேற நம்ம டென்னிசன் பார்த்தோம் அப்படின்னா, டென்னிசன் வந்து கிங் ஆத்தர் பற்றி, யூலிசிஸ், அது மாதிரி நிறைய போயம் வந்து கிரவுன், பிரிட்டிஷ் கிரவுனை புகழ்ந்து எழுதுறார். சரிங்களா? ராபர்ட் ப்ரௌனிங் பிரிட்டிஷ் கிரவுனை புகழ்ந்து எழுதல, அதற்கு மாற விக்டோரியன் பீப்புள்கிட்ட இருந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அவரோட போயம்ல சொல்லி காட்டுறாரு. சரிங்களா? ஸோ அது ஒரு காரணம், அவரோட அந்த ஐரணி, சோஷியல் கமெண்ட்ரி டியூரிங் விக்டோரியன் எரா, இது ஒரு ரீசன் which stopped Robert Browning to become a poet laureate. ஸோ அதனால நம்மளோட ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் அவர் வந்து பொயட் லாரேட் ஆகிறாரு. அன்டவுட்டட்லி ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனும் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு திறமையான ரைட்டர் தான், அதுலாம் நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் மெனி தாட் தட் ராபர்ட் ப்ரௌனிங் வுட் பிகம் பொயட் லாரேட் அட் தட் டைம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லிட்ரரி எக்ஸல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். சரிங்களா? பட் அவரால் ஆக முடியல. ஸோ அவரோட போயம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ராபர்ட் ப்ரௌனிங்கோட போயம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, he is known for his dramatic monologues. அண்ட் இவரோட போயமில் நிறையா வந்து பார்த்தோன்னா ஐரணி, கேரக்டரைசேஷன், டார்க் ஹியூமர். டார்க் ஹியூமர்னு என்னதுங்க? டார்க் ஹியூமர்னா நக்கலும் காமெடியும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். டார்க் ஹியூமர், சோஷியல் காமெண்டரி, ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ஸ்லாம் இவரோட போயமில் இருக்கும். இவரோட லாங் போயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலின், பாராசெல்சஸ், சார்டெல்லோ, இதெல்லாம் இவரோட ஃபேமஸான போயம். அண்ட் ஷெல்லி வந்து இவருக்கு ஒன் ஆஃப் ப்ராமினன்ட் மோட்டிவேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஷெல்லி. அண்ட் நம்ம எப்படி பர்சே பைஷே ஷெல்லி வந்து மேரி ஷெல்லியை மேரேஜ் பண்ணிக்கிறாரோ, மேரி காட்வின் வுல்ஸ்டோன் கிராஃப்டை மேரேஜ் பண்ணிக்கிறாரோ, அதே மாதிரி அவர் எப்படி ஒரு பொயட்டை ரைட்டரை மேரேஜ் பண்ணிக்கிறாரோ, அதே மாதிரி ராபர்ட் ப்ரௌனிங் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அப்படின்ற இவரை விட ஓல்டரான ஒரு பொயட்டை மேரேஜ் பண்ணிக்கிறார். அண்ட் தே போத் லிவ்ட் இன் இட்டலி. ஸோ ரொம்ப ஷெல்லியை ரொம்ப விகரஸாக ஃபாலோ பண்ணுறவர் இவர். அண்ட் ஆஃப்டர் ஹிஸ் மேரேஜ், ஆஃப்டர் ஹி மேரிட் எலிசபெத் பேரட், who is 6 years senior to him, they lived as a semi-invalid in her father's house, விம்போல் ஸ்ட்ரீட்டில், லண்டனில். அதுக்கப்புறம் இட்டாலிக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தே ஸ்டார்டட் ரைட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் இவரோட போயம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மென் அண்ட் விமன் அப்படின்ற ஒரு புக்கில் ஒரு 54 போயம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரமாட்டிஸ் பர்சோனா அப்படின்ற ஒரு புக்கு ஆந்தாலஜி எழுதியிருக்காரு. அண்ட் ரிங் அண்ட் த புக்குன்ற ஆந்தாலஜி எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஆந்தாலஜிலாம் நம்ம நிறைய முக்கியமான போயம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ்பெஷலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பான்ஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் டெத் இன் 1850, Robert Browning was a serious contender to become a poet laureate of England, but the post eventually went to Alfred Lord Tennyson. சரிங்களா? ஏன்னா ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் has written many patriotical work celebrating the English crown, whereas Robert Browning is very skeptical, very ironical, and his comment on Victorian era was not at all accepted by many of the ruling class men. சரிங்களா? அண்ட் ஸோ இவர் வந்து ஒரு பயங்கர லிபரலாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு.
ஸோ எமான்சிபேஷன் ஆஃப் விமென்காக, அதாவது பெண்களை சமமாக நடத்தணுன்றதுக்காக நிறைய இது பண்ணுறாரு. ஸ்லேவரி அப்போஸ் பண்ணுறாரு. அமெரிக்கன் சிவில் வாருக்கு வந்து நார்த்துக்கு சிம்பத்தியா, நார்த்துக்குன்னா பிளாக் பீப்புளுக்கு சிம்பத்தியா இவர் நிறையா எழுதுறாரு. சரிங்களா? ஸோ இப்படி இவ்வளோ ரொம்ப ஒரு ஷெல்லி மாதிரியே ஷெல்லி மாதிரியே ரொம்ப ரிபலியஸாக ரிவோல்ட்டிங்காக இருந்த ராபர்ட் ப்ரௌனிங் பார்த்தோம் அப்படின்னா அட் த ஆன் 1889 he died and he was buried in Poets Corner in Westminster Abbey. And during his lifetime, he was honored with many things, like he was made LLD of Edinburgh and governor of London University. அதே மாதிரி ரெக்டர்ஷிப் ஆஃப் கிளாஸ்கோக்கு எல்லாம் இவர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இவரோட போயம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பெல்ஸ் அண்ட் பொமக்ரான்ஸு, மென் அண்ட் உமனு, ரிங் அண்ட் த புக்கு, ட்ரமாட்டிஸ் பெர்சோனே, இதெல்லாம் இவரோட ஃபேமஸான புக்கு. ட்ரமாட்டிக் லிரிக்ஸு, ட்ரமாட்டிக் ரொமான்சஸ் அண்ட் லிரிக்ஸு, அசலாண்டோ, இதெல்லாம் இவரோட ஃபேமஸான புக்ஸு. அதாவது போயம் ஆந்தாலஜி. ஒவ்வொரு ஆந்தாலஜிலையும் கண்டிப்பாக நம்ம இவரோட ஏதாவது ஒரு போயம் நமக்கு எங்கேயாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, யூஜி கோர்ஸுக்காக இருந்தாலும் சரி, பிஜி கோர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவரோட போயம் ஏதாவது ஒரு புக்கில் இருந்து ஏதாவது ஒரு போயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மென் அண்ட் விமன்லேருந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரா லிப்போலிப்பியோ, ஆண்ட்ரோ டெல் சார்ட்டோவோ கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். அதே மாதிரி பெல்ஸ் அண்ட் பொமக்ரான்ஸில் பார்த்தோம்னா இவரோட ஃபேமஸான போயம் பார்த்தோம்னா த பெய்டு பைப்பர் ஆஃப் ஹேமலின் அல்லது மை லாஸ்ட் டச்சஸ். இந்த ரெண்டு போயமில் ஏதாவது ஒரு போயம் நீங்கள் யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ். ஆர்எல்ஸ் ட்ரமாட்டிஸ் பர்சோனாவில் பார்த்தோம் அப்படின்னா கேலிபன் அப்பான் செட்டபஸும், ஆப்ட் வாக்லர், அதே மாதிரி ராபி பென் எஸ்ரா. என்னோட எம்ஏல பார்த்தோன்னா ஐ ஹவ் கம் அக்ராஸ் ராபி பென் எஸ்ரா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இவரோட அந்த போயம் ஆந்தாலஜியில் ஏதாவது ஒரு போயம் ரொம்ப ரொம்ப செலிப்ரேட்டட் போயமாக இருக்கும். எஸ்பெஷலி இவரோட இந்த பைடு பைப்பர் ஆஃப் ஹேமலின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரியாக கூட வந்துச்சு. நீங்கள் யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ். சரிங்களா? அண்ட் நமக்கு இந்த யூஜிடிஆர்பி சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் மை லாஸ்ட் டச்சஸ் அஸ் சிலபஸ். சரிங்களா? நமக்கு மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்ற போயம் இருக்குது. இந்த மை லாஸ்ட் டச்சஸில் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டியூக்குக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காரு. அந்த விசிட்டர்கிட்ட டியூக் வந்து அவரோட பேலஸை சுற்றி காத்திட்டு இருக்காரு. அப்போது அந்த விசிட்டர் வந்து ஒரு பிக்சரை காட்டுறாரு. இது என்ன பிக்சர் அப்படிங்கும்போது, என்னோட லாஸ்ட் டச்சஸ்ஸு, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் கேடர் ஷி யூஸ் டு லாவ். ஸோ இந்த பொண்ணு எல்லாத்த பார்த்தும் சிரிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால ஒரு நாள் இந்த பொண்ணோட சிரிப்பு நான் நிறுத்திட்டேன் அப்படின்றார். விச் மீன்ஸ் ஐ ஹாவ் கில்டு ஹர் ஃபார் ஹர், அந்த அபத்தமான சிரிப்புக்காக நான் ஐ ஹவ் கில்டு ஹர்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த விசிட்டர் யார் அப்படின்னா, இவருக்கு அடுத்ததாக ஒருத்தர் வந்து பொண்ணு தர போகிறார். இன்னொரு லார்டு ஒருத்தர் இவருக்கு பொண்ணு தர போகிறார். அந்த லார்டோட மீடியேட்டர் தான் வந்திருக்கார். சரிங்களா? அவர்கிட்டே ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு, எப்பா அந்த மாதிரி தான்ப்பா, அடுத்து எனக்கு கல்யாணமாக ஒய்ஃபாக வர போகிறவங்க இந்த மாதிரி சும்மாலாம் சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது, தேவையில்லாமல்லாம் கரெக்டாக நடந்துக்கணும், ஆளுகளை பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்கணும், அன்வான்டாக சிரிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு. ஸோ அடுத்தது இதில் இன்னொரு விஷயமும், இந்த போயமில் இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பா எனக்கு டவுரிலாம் முக்கியம் இல்லைப்பா, பொண்ணு அழகாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அப்போது இந்த டியூக்கோட இன்டென்ஷன் பாருங்கள். டியூக்குக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து, டியூக்கோட ஒய்ஃப் வந்து இவர் சொல்கிறத கேட்கணும். அதே மாதிரி அந்த டியூக்கோட லாஸ்ட் டச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளான லேடியாக இருக்காங்க. எல்லா சர்வன்ஸை பார்த்துமே சிரிக்கக்கூடிய, புன்னகைக்கக்கூடிய ஒரு தங்கமான ஒய்ஃபாக இருந்தவங்கள கொண்டுட்டு டச்சஸ் அப்படின்னா அப்படியே ரொம்ப இதாக தான் இருக்கணும், ஸ்ட்ரிக்டான ஃபேஸோடு தான் இருக்கணும், அதே மாதிரி நான் சொல்கிறத கேட்கணும், அழகாகவும் இருக்கணும் அப்படின்ற தன்னோட சாவனிஸ்டிக் அப்ரோச்சை இந்த போயமில் அந்த டியூக் கொடுக்குறார். அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இந்த போயம் எழுதியிருக்கார், மை லாஸ்ட் டச்சஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த போயம்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் டச்சஸ் அப்படின்றதுல இதில் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டியூக் ஃபெராரா. சரிங்களா? டியூக் ஃபெராரா தான் இதோட ஸ்பீக்கர். ஸோ இந்த டியூக் ஃபெராரா வந்து பார்த்தோம் அப்படின்னா, டியூக் ஃபெராராக்கு ஒரு விசிட்டர் வர்றாரு. அந்த விசிட்டர்கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா,
அந்த அவரோட பழைய டச்சஸோட பிக்சரை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் ஷி வாஸ் மேரிட் அட் 14 அண்ட் டைட் பை 17. 3 வருஷம் தான் இவருக்கு ஒய்ஃபாக இருந்திருக்காங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ இந்த போயம் எதுக்காக சொல்கிறாருன்னா, இந்த டியூக் ஃபெராரா வந்து ரொம்ப பவர்ஃபுல் டியூக்காக இருக்காரு. ஸோ இந்த போயம் மூலமாக அந்த டியூக் ஃபெராரா வந்து எப்படி தன்னோட ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அப்படின்றத சொல்கிறாரு. எதுக்காக இந்த போயம் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஷோ தட் டியூரிங் த விக்டோரியன் ஈரா men were very very conscious to dominate their wives, especially one of the they treated their wives like their slaves. Even it was very familiar that we could have witnessed it in Henry the 8th. ஹென்ரி த எய்த், குயின் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, குயின் எலிசபெத்தோட அப்பா பார்த்தோன்னா அவரோட ஒய்ஃப்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ட்ரீட் பண்ணார். அவருக்கு யாரையாவது ஒரு ஒய்ஃபை பிடிக்கலன்னா உடனே அவங்கள மர்டர் பண்ணிடுறது. இன்ஃபேக்ட் எலிசபெத்தோட அம்மாவை கூட அவர் எலிசபெத் போலன் கூட அவர் மர்டர் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் ஈவன் மெனி ரிச் பீப்புள், ஈவன் கிங்ஸ் வேர் லைக் தட் இன் இங்கிலாந்து. ஸோ அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இந்த போயம் எழுதுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டியூக்கோட லிசனர் யார் அப்படின்னா, ஹி வாஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அ கவுண்ட், ஒரு கவுண்ட். சரிங்களா? அந்த ஹி வாஸ் அ சர்வெண்ட் ஆஃப் அ கவுண்ட், ஒரு கவுண்டோட சர்வெண்ட். அந்த கவுண்டோட டாட்டர் தான் ஹி இஸ் கோயிங் டு மேரி. அண்ட் அந்த லிசனர் கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அந்த கவுண்டோட சர்வெண்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல. நான் மெயினாக எதிர்பார்க்குறது ஃபேர் டாட்டராக இருக்கணும். ஷீ ஹேஸ் டு பி வெரி பியூட்டிஃபுல். சரிங்களா? ஷீ ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ அது மாதிரி ஒரு பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த போயம் எப்படி முடிக்கிறாங்கன்னா, அதை பாருங்க, அடுத்து இந்த ஸ்டாச்சு பாருங்களேன். இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெப்டியூனோட ஸ்டாச்சு. இந்த நெப்டியூன் ஸ்டாச்சுவில் எப்படி பயங்கரமாக சீஹார்ஸை டாமினேட் பண்ணுறாரு பாருங்களேன், கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாச்சு அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட இந்த போயம் முடியுது. அப்படின்னா இந்த போயம்ல தன்னை ஒரு நெப்டியூனாகவும் சீஹார்ஸை வந்து தன்னோட டச்சஸ் மாதிரி, எப்படி நெப்டியூன் வந்து சீஹார்ஸை டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாரோ அது மாதிரி இவரோட டச்சஸ் எல்லாம் எப்பயுமே கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது தான் இவர் விருப்பப்படுறாரு அப்படின்றது தான் இது சொல்கிறாங்க. ஸோ அந்த டியூக் ஆஃப் ஃபெராரா சொன்னோம் இல்லைங்களா, இந்த டியூக் ஆஃப் ஃபெராரா ஆக்சுவலாக யார் அப்படின்னா அல்ஃபோன்சோ அப்படின்ற ஒரு பர்சன். ஹீ லிவ்ட் இன் 16th century. ஸோ 16th centuryல தான் இன்ஃபேக்ட் நம்ம ஹென்ரி த எய்த்தெல்லாம் 16th centuryல தான் இருக்காரு. இந்த போயம் எப்போ எழுதுறாரு? 19th centuryல தான் இந்த போயம் எழுதுறாரு. சரிங்களா? ஸோ 16th centuryல இந்த பீப்புளெலாம் எப்படி வந்து டாமினேட்டிங் ஆட்டிடியூடோடு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த போயமில் காட்டுறாங்க. ஸோ இந்த போயம் முழுக்க ஒரு ட்ரமாட்டிக் மோனலாக். ட்ரமாட்டிக் மோனலாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆள் தனியாக பேசிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலாக இங்கே அந்த ஒரே ஒரு ஆள் பேசுகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா டியூக் ஃபெராரா தான். சரிங்களா? டியூக் ஃபெராராவான அல்ஃபோன்சா தான் பேசிக்கிட்டே இருக்காரு. கேட்கறது யாரு அப்படின்னா, இந்த டியூக் ஃபெராரா வந்து ஒரு கவுண்டோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறாரு இல்லையா, அந்த கவுண்டோட சர்வெண்ட் தான் லிசனர். சரிங்களா? இப்போ நம்ம போயமுக்கு போனோம் அப்படின்னா, போயமில் வந்து 56 லைன்ஸ் இருக்கு. நான் 14 லைன்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எடுத்த உடனே போயமோட ஃபர்ஸ்ட் லைனே வந்து என்ன காட்டுறாரு அப்படின்னா, லாஸ்ட் டச்சஸோட பெயிண்டிங் வந்து வாலில் தொங்கிட்டு இருக்கு. அதை மென்ஷன் பண்ணி இந்த போயம் ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் மை லாஸ்ட் டச்சஸ் பெயிண்டட் ஆன் த வால் லுக்கிங் ஆஸ் இஃப் ஷி வேர் அலைவ். எவ்வளோ தத்ரூபமாக இருக்கு பாருங்க, உயிரோடு இருக்க மாதிரியே இருக்கு பாருங்களேன் அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐ கால் தட் பீஸ் அ ஒண்டர். அந்த பீஸை ஒண்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பீஸை யார் வரைஞ்சாங்க? ஃப்ரா பேண்டால்ஃப் அப்படின்றவர் வரைஞ்சிருக்கார். Who was the painter of that picture? Fra Pandolf. So now that piece, a wonder. Now Fra Pandolf's hand worked busily a day, and there she stand. Will please you sit and look at her. உட்காந்து பாருங்களேன். உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரசிக்கக்கூடிய பிக்சர் இது. I set Fra Pandolf by design, for never read strangers like you that pictured countenance, the depth and passion of it earnest glance, but to myself they turned. ஸோ இந்த பிக்சர் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பிக்சரில் இருக்க ஐஸு எல்லாமே எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருக்கார். இந்த டச்சஸோட ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக பேஷனேட்டாக ஏர்னஸ்டோட வரைஞ்சிருக்காரு. அது எனக்காக மட்டும்தான் அது. சின்ஸ் நன் புட்ஸ் பை த கர்டன் ஐ ஹவ் ட்ரான் ஃபார் யூ பட் ஐ. இது
யாருக்குமே இந்த பிக்சரோட எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்கு அப்படி இருக்குலாம் யாருமே சொல்லக்கூடாது. நான் மட்டும்தான் இதை வர்ணிப்பேன். ஓகே, நீங்க இதை அவசரப்பட்டு ரொம்ப அழகா சிரிக்கிறாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிடாது தம்பி, கவனமா இருந்துக்கோ. And seemed as they would ask me if they durst. இது எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு சிலர் கேட்பாங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், சரிங்களா, how such a glance came there. எப்படி அந்த பொண்ணு அப்படி அழகா தத்ரூபமா பார்த்துருக்காங்கன்னு. ஏன்னா நான் அங்க இருந்திருக்கேன். So not the first. Or you turn and ask this, sir, it was not her husband's present only called the spot of joy into the Duchess cheek. எப்படி இந்த டச்சஸ் இவ்வளோ தத்ரூபமா அவ்வளோ அழகா சிரிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் அந்த இடத்துல இல்லை, அதனால சிரிச்சிருக்காங்க. நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன், she will never blush. சிரிச்சிருக்கவே மாட்டாங்க ரொம்ப. ஏன்னா நான் இருக்கும்போது வேற ஒரு ஆள் ஃப்ராப் ஆண்டால்ஃபும் அங்க இருக்காரு. ஃப்ராப் ஆண்டால்ஃப் யாரு? பெயிண்டர் முன்னாடி நான் இருக்கும்போது அவ பல்ல காட்டியிருந்தா அவ்வளவுதான். நான் இல்லை, அதனால தைரியமா சிரிச்சு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தட் இட் வாஸ் நாட் ஒன்லி ஹிஸ் பிரசன்ஸ். சரிங்களா, ஸோ அந்த பொண்ணுக்கு அழகு கொண்டு வரல. நேச்சுரலாகவே அந்த பொண்ணு சிரிச்ச முகமோட தான் இருக்கும். நான் இல்லாதனால மட்டும் அந்த பொண்ணு சிரிக்கல. அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும், பல்ல காட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. Perhaps Frap Handles chanced to say her mantle laps over my lady's wrist too much. அவர் என்ன சொல்றாரு, அவங்களோட அந்த மேண்டில் ட்ரெஸ்ஸை வந்து லேப்பில் வச்சுக்க சொல்றாரு. சரிங்களா, ஸோ அவங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மேண்டில் அப்படின்றது அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு, ஷால் மாதிரியான ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் அந்த ரிஸ்ட்ல அப்படியே சுற்றி வைக்க சொல்றாரு. அதே மாதிரி பெயிண்ட் மஸ்ட் நெவர் ஹோப் டு ரீப்ரொடியூஸ் த ஃபெயிண்ட். சரிங்களா, ஃபெயிண்ட் ஹாஃப் ஃப்ளஷ் தட் டைஸ் அலாங் ஹர் த்ரோட். சரிங்களா, ஸோ அந்த பெயிண்ட்னாலையும் கொஞ்சம் பெயிண்ட் சிலருக்கு வந்து அந்த பெயிண்டோட ஸ்மெல்லு கொஞ்சம் மயக்கத்தை தரும் இல்லையா, அந்த மயக்கத்துலேயே அவங்க வந்து கொஞ்சம் அந்த அவங்க ஐஸ் வந்து ஃப்ளஷ் ஆயிருக்கு, கொஞ்சம் கண்ணு சுருங்கி இருக்கு. சரிங்களா, அண்ட் பிளஷ், அவங்களோட பிளஷ் வந்து என்ன இருக்கு, த்ரோட்லேயே பாதி செத்து போயிடுச்சு, பாதி சிரிப்பு தான் சிரிச்சிருக்காங்க. சரிங்களா, such stuff was courtesy, she thought, and cause enough for calling up that spot of joy. சரிங்களா, ஸோ இந்த எல்லாமே அந்த அம்மா எப்பயுமே ரொம்ப பொலைட்டாக, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பொலைட்டாக தான் நடந்துக்குவாங்க, ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்குவாங்க அப்படின்றாங்க. A heart, how shall I say, too soon made glad, too easily impressed. அந்த பொண்ணை யார் வேணாலும் ஈஸியாக சிரிக்க வைக்கலாம், யார் வேணாலும் அந்த பொண்ணை சீக்கிரம் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா she liked whatever she looked on. அந்த பொண்ணு எதை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கும். And her looks went everywhere. அந்த பொண்ணு அதே மாதிரி தான், எதை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும், பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். வா நைஸ். யாராவது சர்வெண்ட் அன்னைக்கு வந்துருக்காங்கன்னா, சர்வெண்ட் அழகா இருக்காங்க, வா யூ லுக் பியூட்டிஃபுல் டுடே, யூ லுக் ஹேண்ட்ஸம் டுடே அப்படின்னு பல்ல காட்டுவாங்களாம். சார், இட் வாஸ் ஆல் ஒன், மை ஃபேவரட் அட் ஹர் பெஸ்ட், அட் ஹர் பிரெஸ்ட். சரிங்களா, ஸோ அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணோட பிரெஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா ஒரு ப்ரூச், அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். மை ஃபேவர் அட் ஹர் பிரெஸ்ட், த ட்ரூப்பிங் ஆஃப் த டே லைட் இன் த வெஸ்ட். அதில் அந்த பவ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரூச்னா ஒரு மாலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாலை வந்து, மாலைனா கழுத்தில் போட்டிருக்க மாலை வந்து எப்பயுமே மின்னிக்கிட்டே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி சன்செட், வெஸ்ட் டைம், வெஸ்ட் டே லைட் இந்த வெஸ்ட்னா சாயங்காலம் சூரியன் மறையும் போது பார்த்தோம்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், தி பவுஸ் ஆஃப் செரீஸ், சம் அஃபீஷியஸ் ஃபூல், சில ஃபூல்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, அது அந்த அம்மா கழுத்தில் இருக்கிறது செரியெல்லாம் ஒன்றா சேர்த்து கழுத்தில் போட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரத்தின சிகப்பு கலரில் இருக்க மாலை. சரிங்களா, broke in the orchard of her, the white mule she rode with around the terrace. ஸோ டெரஸ் பக்கம் அந்த அம்மா போய் நின்னாங்கன்னா, ஏதாவது முட்டாள் வந்து மியூலில் ஏறி போகிற முட்டாள் வந்து என்ன நினச்சிக்குவான், அந்த பொண்ணு கழுத்தில் செரி போட்டிருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக அது செரி இல்லை, அது ஒரு மாலை, அழகான மாலை.
அந்த முட்டாள் செரி போட்டிருக்குன்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு போவான். அந்த பார்த்துட்டு போற முட்டாளையும் பார்த்து இந்த அம்மா என்ன பண்ணும், சிரிச்சிட்டு இருக்கும். வா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ அந்த பெயிண்டிங்கோட எக்ஸ்பிரஷனை பத்தி சொன்னாரு. எக்ஸ்பிரஷனை சொல்லிட்டு அடுத்து அந்த அம்மாவோட பிரஸ்ட்ல அந்த அம்மா போட்டிருக்க அந்த மாலையை பத்தி சொல்றாரு. அந்த மாலை வந்து ரெட் கலர் பீட்ஸால இருக்கு. அந்த ரெட் கலர் பீட்ஸை போட்டு அந்த அம்மா எப்பயுமே பால்கனியில் டெரஸ்ல நின்று அப்படியே போயிட்டு இருக்குமா. சரிங்களா? ஸோ அந்த டெரஸ்ல நின்று போயிட்டு இருக்கும்போது ஷி ரோடு ஆன் அரவுண்ட் த டெரஸ். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒயிட் மியூல்னா கிட்டத்தட்ட குதிரையில ஒரு கீழ்த்தனமான இனம் நம்ம சொல்லுவோம்ல கோவேரி கழுதை மாதிரி, அந்த மாதிரியான ஒரு இதில் யாராவது போனாங்கன்னா, அந்த வழியாக போனாங்கன்னா அவங்கள பார்த்து இந்த அம்மா சிரிக்குமா. அதே மாதிரி அவங்க வந்து இந்த அம்மா எங்கே பார்ப்பாங்க, இந்த அம்மாவோட பிரஸ்ட்டை பார்ப்பாங்களா. அந்த பிரஸ்ட்டில் இருக்க அந்த பீட்ஸை பார்த்தாங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து மின்றது எப்படி இருக்குமா, பவுல்ஸ் ஆஃப் செரிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த 14 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் அண்ட் ஈச் would draw from her like the approving speech. யார் அந்த அம்மாவை பார்த்தாலுமே இந்த அம்மாட்ட வந்து உடனே பேசணும்னு தான் நினைப்பாங்களா. ஏன்னா இந்த அம்மாவும் ஆட்டோமேட்டிக்கா ஆர் பிளஷ், அட்லீஸ்ட் அந்த அம்மாட்ட ஒன்று பேசணும்னு நினைப்பாங்க, அல்லது வலியணும். பிளஷ்னா என்னது, வலியணும்னு நினைப்பாங்களாம். ஏன்னா இந்த அம்மாவோட எக்ஸ்பிரஷன் அப்படித்தானா. ஏன் அப்படின்னா she thanked men good but thanked somehow I know not how. ஏன் இந்த அம்மா எல்லாத்துக்குமே வந்து எல்லாரும் தேங்க்ஸ் சொன்னா வழிஞ்சாங்கன்னா தேங்க்யூன்னு இவங்களும் ரெசிப்ரோகேட் வழிஞ்சு ரெசிப்ரோகேட் பண்றாங்கன்னு எனக்கு பிடிக்கல. ஏன்னா she ranked my gift of 900 years old name with anybody's gift. இப்போ எங்க குடும்பம் சாதாரண குடும்பம்லாம் இல்லை. 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 900 ஆண்டுகள் புகழ் பெற்ற எங்க குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் சாதாரணமா ஒரு ரிப்ளை கொடுத்தா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னா உடனே ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு அந்த அம்மா ரெசிப்ரோகேட் பண்ணுமா. ஏன் என்னோட 900 ஆண்டுகள் எங்க குடும்பத்தோட பாரம்பரியத்தை நான் இந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணா, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, போற வரவனுக்குலாம் இதே அந்த பாரம்பரியத்தை மதிக்காம இதுவும் திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணுது. she would stoop to blame. ஸ்டூப்னா என்னது, யாரு புகழ்ந்தாலும் இது வளைஞ்சு கொடுத்துரும் இந்த அம்மா. ஸ்டூப்னா வளைந்து கொடுக்கறது. சரிங்களா? this sort of triflingனா என்னது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த அம்மா வளைஞ்சு கொடுத்துரும். even had you skill in speech which I have not, to make your will quite clear to such an one and say just this or that in your disgusts me, here you miss or there exceed the mark. எங்கிட்ட அந்த பேச்சாற்றல் இல்லை, ஆனா நீங்க நினைச்சா கூட என்னோட லாஸ்ட் டச்சஸ்ட்டை ஈஸியா பேச முடியும். அந்த ஈஸியா பேசினாலும் என்னோட லாஸ்ட் டச்சஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஸ்பீச்சுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அண்ட் இஃப் ஷி லெட் ஹர் செல்ஃப் டு பி லூசன் so nor plainly set her wits to yours forsooth and made excuse, even then would be some stooping and I choose never to stoop. ஸோ இந்த அம்மா என்ன பண்றாங்க, whomsoever approaches her, யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, தன்னோட கேடருக்கு ஈக்குவலானவங்களா இல்லையா. ஒரு சர்வெண்ட் வந்து இவங்களுக்கு காமெண்ட் சொன்னாலும் இந்த அம்மா ஸ்டப்பானாலாம் இருக்க மாட்டாங்களாம். உடனே இவங்களும் அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அவங்களுக்கு ரொம்ப ஈக்குவலாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஐ சூஸ் நெவர் டு ஸ்டூப். நான் என்னோட லெவலுக்கு கீழே இருக்கவன்ட்ட நான்லாம் இந்த மாதிரி பேசவே மாட்டேன். ஆனால் இவ பேசுகிறா, இது எவ்வளோ பெரிய கொலக்குத்தம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஆக்சுவலாக இது கொலக்குத்தமே இல்லை. அந்த அம்மா ரொம்ப ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் எல்லா மனிதர்களையும் மனிதனாக நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, டியூக் ஆஃப் ஃபெராரா தலகணம் பிடிச்சி திரியிறார். ஆனால் தன்னுடைய தலகணத்தை அவர் வந்து நல்ல குவாலிட்டியாக டிஃபைன் பண்ணுறார். அந்த அம்மாவோட அந்த ஹியூமானிட்டேரியன் பேசிஸை நெகட்டிவ் குவாலிட்டியாக டிஃபைன் பண்ணுறார். சரிங்களா? ஸோ இது அடுத்த 14 லைன்ஸு. கடைசி 14 லைன்ஸில் என்ன இருக்கு, ஓ சார் ஷீ ஸ்மைல்ட் நோ டவுட் whenever I passed her, but who passed without much the same smile. ஸோ நான் பாஸ் ஆகும்போது அந்த பொண்ணு என்னை பார்த்தும் சிரிக்கும், சந்தோஷமா சிரிக்கும். ஆனால் எப்படி சிரிக்கும், எல்லார்த்த பார்த்து என்ன சிரிக்குதோ அதே தான் என்னை பார்த்து சிரிக்கும்.
பால்காரனை பார்த்தாலும் அதே ஸ்மைல் தான், புருஷனை பார்த்தாலும் அதே ஸ்மைல் தான். சரிங்களா? வீட்டில் வேலை செய்கிற குக்கை பார்த்தாலும் அதே ஸ்மைல் தான், எனக்கும் அதே ஸ்மைல் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. திஸ் grew I gave commands then all smiles stopped together. பாருங்க அந்த லைன் நான் மார்க் பண்ணி வேற வச்சிருக்கேன். எல்லா இந்த ஸ்மைல் சிரிக்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. எல்லாத்த பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நான் கமெண்ட் கொடுத்தேன். ஐ கமாண்டட் சம் பர்சன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு அசாசினுக்கு ஏற்பாடு பண்ணேன். அசாசனுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு? தென் ஆல் ஸ்மைல்ஸ் ஸ்டாப்டு டுகெதர். எல்லா ஸ்மைலும் ஒட்டு மொத்தமாக நிறுத்தியாச்சு. அவ்வளோதான், அந்த அம்மா கதை முடிச்சாச்சு அப்படின்றத நாசுக்கா சொல்றாரு. சரிங்களா? யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தது, என்ன பார்த்தாலும் அதே, மற்றவங்களுக்கு என்ன சிரிக்குதோ அதே தான் எனக்கும் சிரிக்குது. ஒரு நாள் நான் கமாண்ட் கொடுத்தேன், அந்த அம்மாவோட சிரிப்பு நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. தேர் ஷீ ஸ்டாண்ட்ஸ். இப்போ பாருங்க நிற்கிறாங்க, அந்த படத்தில் அந்த பிக்சரில் நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? ஆஸ் இஃப் அலை, உயிரோடு இருக்க மாதிரியே நிற்கிறாங்க. வில் இட் ப்ளீஸ் யூர் ஐஸ். இப்போ நீங்கள் எந்திரிங்க சார், இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தீங்களா, போதும் உட்காந்து பார்த்தது போதும், எந்திரிக்கிறியா? வில் மீட் த கம்பெனி பிலோ. நமக்காக நிறைய பேர் கீழே வெயிட் பண்ணுறாங்க, வா கீழே போகலாம் அப்படின்னு வந்தவனே, தம்பி வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். அப்புறம் தென் ஐ ரிப்பீட், நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? த கவுண்ட் யுவர் மாஸ்டர். உன்னோட மாஸ்டர் இருக்கார் இல்லையா கவுண்ட்டு, நோன் மியூனிஃபியன்ஸ், அவர் ரொம்ப பெரிய ஆள் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். இஸ் ஆம்பிள் வாரண்ட். ஆம்பிள்னா கிரேட், அவர் கிரேட்டான ஆள்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட் நோ ஜஸ்ட் பிரிட்டன்ஸ், அவர் எதுவும் பெரிய பகட்டான ஆள் மாதிரிலாம், தன்னை பெரிய பணக்காரன் பெரிய அறிவாளி மாதிரிலாம் காட்டிக்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஆஃப் மைண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். டவுரி வில் பி டிஸ்அலவுட். எனக்கு டவுரி பற்றி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. டவுரி இஸ் நாட் அ மேட்டர் though his fair daughter's self. எனக்கு டவுரி பெரிய பிரச்சனையே இல்லை. அந்த பொண்ணோட செல்ஃப் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு இந்த பொண்ணு மாதிரியே இருக்கக்கூடாது, பைத்தியமாட்ட எல்லாத்துக்கு பார்த்தியும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? ஆஸ் ஐ அபவுட் அட் ஸ்டார்டிங் இஸ் மை ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்னோட விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அழகாக இருக்கணும், அதே மாதிரி அந்த பொண்ணோட செல்ஃபுக்கு அது முக்கியத்துவம் தரணும். எல்லாத்துக்கிட்டையும் பல்லக்காட்டி பேசிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ த கவுண்ட்ஸ் டாட்டர்ஸ் பியூட்டி இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த மேரேஜ், நாட் த டவுரி அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. வா நோ வில் கோ டுகெதர் டவுன். இப்போ வா நம்ம கீழே போகலாம் அப்படின்னு கீழே போயிட்டு இருக்காரு. படிக்கட்டில் போகும்போது, டேய் கவனிச்சியா, திஸ் இஸ் நோட்டீஸ்னா கவனி, கவனி. நெப்டியூனோட ஸ்டாச்சு பார்த்தியா? நெப்டியூன் என்ன பண்ணுறாரு? தோ டேமிங் எ சீ ஹார்ஸ் தாட் அ ரேரிட்டி. இந்த மாதிரி ஸ்டாச்சு ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்டாச்சு. நெப்டியூன் சீஹார்ஸை டேம் பண்ணுற மாதிரி, டேம்னா என்னது, அடக்கிற மாதிரியான ஸ்டாச்சு, ரொம்ப ரேரான ஸ்டாச்சு, பார்த்து வச்சுக்க தம்பி. விச் கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் காஸ்ட் இன் பிரான்ஸ் ஃபார் மீ. எனக்காகவே இந்த கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க், ஸோ கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் அப்படின்ற பிளேஸ்லேருந்து எனக்காகவே இந்த சிலையை பிரான்ஸில் செய்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடியுது. ஸோ போயம் கன்சிஸ்ட் ஆஃப் 56 லைன்ஸ். ஸோ 56 லைன்ஸையும் 4 ஸ்டான்ஸாவெல்லாம் பிரிக்கல. நான் அதை 4 ப்ராப்பராக பிரிச்சுக்கிட்டே இது ஆக்சுவலாக ஒரு ட்ரமாட்டிக் மோனோலாகாக சொல்கிறாங்க. ட்ரமாட்டிக் மோனோலாக்னா என்னது? ஒரு தனிப்பட்ட நபர் பேசுகிற மாதிரி இந்த போயம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த போயமோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டியூக் ஆஃப் ஃபெராரா. டியூக் ஆஃப் ஃபெராராவோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஃபான்சா. ஸோ இவர் இந்த போயமில் மெயினாக இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் உமன். ஸோ உமனை ஒரு பொருளாக மட்டும்தான் பார்க்குறாரு. ஸோ இன்ஃபேக்ட் அவரோட செகண்ட் மேரேஜ்லேயும் அவர் என்ன சொல்கிறாரு? தன்னோட ஒய்ஃப் அழகாக இருக்கணும், டவுரி கூட எனக்கு முக்கியம் இல்லை, ஒய்ஃப் அழகாக இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்றத திருப்பி ரீஅஷ்யூர் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ பொண்ணை ஒரு ஆப்ஜெக்டாக தான் சொல்கிறாரு. அதே மாதிரி சோஷியல் ஸ்டேட்டஸ், ஆர்ட், எலைட்டிசம் இதெல்லாம் இதில் தீமாக இருக்குது. ஸோ தன்னோட சோஷியல் ஸ்டேட்டஸில் தன்னோட ஃபேமிலி நேம் 900 வருஷம் புகழானது. அதே மாதிரி ரொம்ப பணக்காரன், நம்ம பணக்காரனாக இருக்கிறதுனால பணக்காரன் கூட மட்டும்தான் சேரணும், ஏழை கூடலாம் சேரக்கூடாது அப்படின்றதுலாம் இந்த போயமில் திருப்பி அந்த டியூக் ரீஅஷ்யூர் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆர்ட்டுக்கு முக்கியத்துவம் அந்த ஆள் தான் ஒய்ஃபுக்கு முக்கியத்துவம் தரல. அந்த பொண்ணு எவ்வளோ லைவாக சிரிக்குது அப்படின்னு சொல்கிற ஆள் அந்த பொண்ணு எவ்வளோ அன்பாக இருக்குது அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி எலைட்டிசம்,
பணக்காரனா இருக்கிறதுல அந்த பகட்டை வந்து சொல்றாங்க. அந்த பிக்சர் எங்கெங்க இருந்துலாம் வந்திருக்கு, பிக்சர் பாருங்க, ஃப்ரா பேண்டால்ஃப்ல இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்கல்ப்சர் கடைசியா சொன்னார் இல்லையா, அந்த நெப்டியூன் சிலை, அது எங்க இருக்கு வந்திருக்கு, கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க்ல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன், ஒரு கணவர்கிட்ட இருக்க அந்த கண்ட்ரோலிங் பவர் வந்து இந்த போயம்ல, கண்ட்ரோலிங் பவரை பத்தியும் இந்த போயம்ல சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இந்த போயம்ல 56 லைன்ஸ் இருக்கு. 56 லைன்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த ஃபெமினிஸ்டிக் எப்படி அவரோட மேல் சாவனிஸ்டிக் அப்ரோச்சை இந்த 56 லைன்ஸ்லையும் சொல்றாரு. ஸோ இங்கே நமக்கு இருக்க ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டியூக் ஆஃப் ஃபெராரா, அவரோட பேர் அல்ஃபான்சா. அந்த டியூக் ஆஃப் ஃபெராரா வந்து ட்ரமாட்டிக் மோனோலாக 56 லைன் சொல்றாரு. யாருக்கிட்ட பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் அடுத்து மேரேஜ் பண்ண போற கவுண்ட், கவுண்ட்னா அவர் ஒரு சின்ன ஒரு ஜமீன்தார், அந்த கவுண்டோட சர்வெண்ட் கிட்ட தான் எல்லா கதையும் சொல்றாரு. தன்னோட ஒய்ஃபோட பிக்சரை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. தன்னோட ஒய்ஃபோட பிக்சரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வீட்டில் இருந்த இன்னொரு ஸ்டாச்சு, பிரான்ஸ் ஸ்டாச்சு, சரிங்களா, கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க், அந்த ஸ்டாச்சு பத்தியும் டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த ஸ்டாச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு நெப்டியூன் சிலை, சீ ஹார்ஸை அடக்கிற மாதிரி, டேம் பண்ற மாதிரி இருக்க நெப்டியூன் சிலை பத்தியும் பேசுறாரு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் போயம் மை லாஸ்ட் டச்சஸ், which is also a dramatic monologue by Robert Browning.